சுற்றி எதிரிகள் தான். யாரும் எப்போ வேணாலும் நம்மளை அடிக்கலாம். ஆனால் ஒரு வருடத்திற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாட் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு சொன்ன செய்தி. 1972 வருடம் 1973 பிறந்து விட்டது. பலவிதமான பிரச்சனைகள் அங்கங்கே நடைபெறுகிறது. ஆனால் இஸ்ரேலில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. 1973 அக்டோபரில் எகிப்தும் சிரியாவும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போரை நடத்துகிறது. சற்றும் எதிர்பாராத இஸ்ரேலுக்கு 3000 ராணுவ வீரர்களுடைய உயிரை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. என்னடா இஸ்ரேல் தோற்றுவிட்டதா அப்படின்னு சொல்லி உலகமே கேட்கும்போது இது இஸ்ரேலினுடைய தோல்வி கிடையாது, இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாடினுடைய தோல்வி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எப்படி மொசாட் இங்கே தோற்றது? இதற்கு பின்னால் இருந்த உளவாளிகள் யார்? அவர்கள் எப்படி உளவு வேலைகளை செய்தார்கள்? மொசாட் பாகம் 21. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மொசாட் இந்த பேரை கேட்டு கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே உளவாளிகள். இஸ்ரேல் எப்படி உளவாளிகளை தேர்ந்தெடுத்தார்கள், அந்த உளவாளிகள் எப்படி வேலை செய்தார்கள் அப்படிங்கிறது தான். இதை நம்ம பார்க்கும்போதே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடும். நம்ம கூடயே பேசிட்டு இருப்பான், நம்ம தாய் நாட்டை அவ்வளோ பெரிய அளவில் உயர்த்தி பேசுவார்கள். ஆனால் அவங்க எதிரி நாட்டுக்காக வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற உளவாளி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஷிரா மற்றும் இப்ராஹிம் என்பவர்கள் தான். 1937 வருடம் எகிப்தில் பிறக்கிறார் இன்ஷிரா மோசா என்பவர். பார்க்க அவ்வளோ அழகா இருப்பாங்க. அந்த அழகு அப்படின்னு சொல்லும்போது 12-13 வயதிலேயே ஒரு மங்கைக்கான உடல் தோற்றத்தை கொண்டிருந்தவர் தான் இன்ஷிரா. உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே அவ்வளோ வியப்பாக இன்ஷிராவை பார்ப்பார்கள். ஸோ இன்ஷிரா ஒரு மேரேஜுக்கு அட்டன் பண்ணுறதுக்காக அவங்க அப்பா அப்படியே கூப்பிட்டுட்டு போறார். அப்படி கூப்பிட்டுட்டு போகும்போது இப்ராஹிம் என்பவர் கூட சின்னதாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார் இன்ஷிரா. இப்ராஹிம் ஒரு பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர் இருப்பது எல்லாமே எகிப்தில் தான். அவர் பிறந்தது 1929 வருடம். எல்லாமே பேசினாங்க, மேரேஜை விட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் இன்ஷிரா மனதில் ஏதோ விதமான ஒரு எண்ணம், அவங்களே நம்ம ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது, இப்ராஹிம் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த எண்ணம் அப்படியே இருக்கும்போது ஒரு மாதத்தில் ஏதோ விதமான ஒரு சக்தி, இப்ராஹிமும் அவருடைய தாய் தந்தை எல்லாருமே இன்ஷிரா வீட்டுக்கு வராங்க. உங்க பொண்ணை எனக்கு தாரீங்களான்னு கேட்குறாங்க. ஆனால் இன்ஷிராவினுடைய தாயாருக்கு சுத்தமாக இதில் எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது, மறுக்கிறார்கள். அங்கே போனால் என்னுடைய பெண்ணுடைய வாழ்க்கை சரியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பாவுக்கு, இன்ஷிராவினுடைய அப்பாவுக்கு சம்மதம். 2 பேருக்கும் திருமணம் செய்து வைக்கிறார்கள். 1950 வருடமும் வந்துவிட்டது. இன்ஷிரா இப்ராஹிம் 3 குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டார்கள். 3 குழந்தைகளும் நல்லா வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அல் அர்ச் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான். என்னவா வேலை செய்கிறார் இப்ராஹிம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கௌண்டண்டாக இருக்கார். ஒரு லேபர் ஆஃபீஸில், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் அக்கௌண்டண்டாக இருக்கார். ஆனால் 1960 இவங்க என்ன செய்கிறாங்க, இன்ஷிரா இப்ராஹிம் அவங்களுடைய 3 குழந்தைகளையும் எகிப்தினுடைய தலைநகரத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே இருந்தால் படிப்பு சரியாக இருக்காது, எகிப்தினுடைய தலைநகரத்துக்கு அனுப்பி விட்டுலாமே அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. அவங்களுடைய படிப்பு அங்கே நடந்துட்டு இருக்கு. 1966 வருடம் இப்ராஹிம் கைது செய்யப்படுகிறார். எதற்காக கைது செய்யப்படுகிறார் அப்படின்னு பார்த்தா லஞ்சம் வாங்கியிருக்கிறார். குழந்தைகளின் படிப்பு செலவு, அதே மாதிரி வீட்டினுடைய செலவு, இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து லஞ்சத்தை வாங்கிட்டார். அந்த லஞ்சத்தை பிடிக்கவும் செஞ்சிட்டாங்க, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. 3 மாதங்கள் கடுமையான மன உளைச்சல், வேலை கிடையாது, குடும்பத்தில் கஷ்டம், குழந்தைகளை பார்க்க போக முடியவில்லை. 1967 வருடம் அடுத்த குண்டு வந்து விழுகிறது. எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குண்டு தான். எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் மட்டும் கிடையாது, அரபு நாடுகளுக்கு இடையே சண்டை. 6 நாள் யுத்தம். 6 நாள் யுத்தத்தில் இஸ்ரேல் ஜெயித்து விட்டது. இஸ்ரேல் ஜெயிக்கும் போது என்ன தெரியுமா நடந்துச்சு, எகிப்தினுடைய பல பகுதிகள், குறிப்பா சனாய் அப்படிங்கிற பகுதிகள்லாம் அவங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பிடித்தெடுத்து விட்டது. ஸோ இந்த சனாய் அப்படிங்கிற அந்த பகுதியில் தான் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இப்ராஹிமும் இன்ஷிராவும். ஆனா கைரோல தான் யார் படிச்சிட்டு இருக்காங்க, அந்த 3 குழந்தைகள் படிச்சிட்டு இருக்காங்க. சோ குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்றால் இஸ்ரேல் தூதரக அதிகாரிகளிடம் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். அந்த அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆனா மட்டும்தான் எகிப்துக்கு போயிட்டு எத்தனை நாட்கள்ல ரிட்டர்ன் வந்துருவாங்களோ அத்தனை நாட்களுக்குள்ளே ரிட்டர்ன் வந்துடணும். இப்படி ஒரு சட்டம் அங்கே நிலவில் இருந்தது. ஸோ இவர் என்ன செய்கிறார், குழந்தைகளை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தூதரக அதிகாரிகளிடம் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கிறார். அவருடைய அப்ளிகேஷன் மட்டும் ரிஜெக்ட் செய்கிறார்கள் அந்த அதிகாரிகள். ஏன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியவே இல்லை. ஆனால் ஏன் அப்படிங்கிறத நாம் இப்போ கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இஸ்ரேலுக்கு எகிப்தை உளவு பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஸோ எகிப்தில் இருக்கிற மக்கள் யாராவது இதற்கு தகுந்த மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்தாங்க. அந்த லிஸ்ட்டில் அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்கன்னா, அவங்களுடைய வருமானம் என்ன, அவங்களுடைய குடும்பம் என்ன, எத்தனை நபர்கள் எகிப்தில் இருக்காங்க, எத்தனை நபர்கள் இவங்களுடைய இஸ்ரேல் நாட்டின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பகுதிகள் இருக்கிறார்கள், இப்படி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு அந்த டீட்டெயில்ஸில் யாரெல்லாம் இப்படி அதிகாரிகளை சந்தித்து இந்த லெட்டர் கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும் டிக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க.
அந்த டிக்ல யார் ஃபர்ஸ்ட் வந்து மாட்டிக்கிட்டாங்க? இந்த இப்ராஹிம் என்பவர். இப்ராஹிம் வேலை பார்த்த அந்த ஆபீஸ் இருக்கு பாருங்க, அது இவங்க பிடித்தெடுத்த பகுதியில் தான் இருந்தது. ஆனா ஒரு காலகட்டம் இஸ்ரேல் உளவு அமைப்புக்கு ஒரு செய்தி வருகிறது, அது சீக்கிரம் எகிப்தினுடைய தலைநகரத்துக்கு மாற்றப்படும். சோ அந்த அலுவலகத்தில் வேலை பார்த்த நபர்கள் யாராவது இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க சர்ச்சிங் இன்டெப்தா போகுது. அந்த சர்ச்சிங்ல மறுபடியும் இப்ராஹிமுடைய பெயர் இருப்பதால் அவருடைய அப்ளிகேஷனை மட்டும் ரிஜெக்ட் பண்றாங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணி கடைசியாக ஒரு வாரத்துக்கு பிறகு இப்ராஹிம் கேட்கிறார், எதுக்காக ரிஜெக்ட் பண்ணுறீங்க? உடனே அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி, உனக்கு வேலை போயிருச்சு, உன்னை அங்கே போனால் சரி வராது, நீ இவ்வளோ பணத்தை வச்சுக்கோ, இந்த காய்கறி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாங்க. இப்ராஹிமுக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பு, என்னடா வேலை போனது ஓகே தான், ஆனால் பணம் ஏன் தாராங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை. அடுத்த நாள் நீங்க வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரி சொல்லி விடுகிறார். அடுத்த நாள் இப்ராஹிம் வருகிறார், உனக்கு நாங்கள் வேலை தருகிறோம் செய்றியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வேலை வேணும்னாலும் தாங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே நீ வீட்டுக்கு போ, வீட்டுக்கு 2 அதிகாரிகள் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் வீட்டுக்கு போறார். அவர் வீட்டுக்கு போன அடுத்த செகண்டே ஒரு ஜீப்ல 2-3 அதிகாரிகள், அதாவது ஸ்பை ஏஜென்ட்ஸ் வந்து அங்க நிக்கிறாங்க. அந்த ஏஜென்ட் வந்து இப்ராஹிம் மற்றும் இன்ஷிரா இவங்க 2 பேர்களையும் பார்த்து இப்ராஹிம் மட்டும் தனி அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அப்படி அழைத்து கொண்டு போய் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, நீ எங்களுக்காக இஸ்ரேலுக்காக எகிப்தை உளவு பார்க்க வேண்டும், உன்னுடைய தாய் நாட்டை உளவு பார்க்க வேண்டும். அவர் பாலஸ்தீனியராகவே இருந்தாலும் எகிப்து அவருடைய தாய் நாடாக அவர் பார்த்து வந்தார். ஸோ உன்னுடைய தாய் நாட்டை நீ உளவு பார்க்க வேண்டும், இவ்வளவு சீக்கிரம் பணக்காரன் ஆயிடலாம், இதுக்கு தேவையான ட்ரைனிங் எல்லாமே நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. சம்மதம் தெரிவிக்கிறார். இன்ஷிராவும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க, ஏன்னா வேலை வேற எதுவுமே கிடையாது. ஆனா இவர் மறுபடியும் அங்க வேலைக்கு போகணும்னா இவர் மேல இருக்கிற அந்த பிரச்சனை எல்லாமே விடுபட வேண்டுமே அப்படின்னு சொல்லி இன்ஷிரா ஒரு டவுட்டை கேட்கிறாங்க. அதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், மறுபடியும் நீங்க எகிப்துக்கு போக போறது ரெட் கிராஸ் சொசைட்டி வழியாக, செஞ்சிலுவை சங்கம் வழியாக அப்படின்னு சொல்றாங்க. சோ இஸ்ரேல்ல இருந்து கொஞ்சம் செஞ்சிலுவை சங்கத்தை சார்ந்த நபர்கள் எகிப்துக்கு உதவிக்கு செல்கிறார்கள். அந்த செஞ்சிலுவை சங்கத்தின் ஒரு நபராக இப்ராஹிமும் அவருடைய குடும்பமும் இன்ஷிராவும் செல்கிறார்கள். இப்படி செல்வதற்கு ஒரு வாரம் கேப் இருந்தது. அந்த ஒரு வாரம் இந்த ஸ்பை ஏஜென்ட், அதாவது மொசாட் அப்படிங்கிறவங்க இன்ஷிராவுக்கும் இப்ராஹிமுக்கும் பலவிதமான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. வெப்பன்ஸை எப்படி கையாள வேண்டும், இங்க் ஒரு விதமான இன்விசிபிள் லிங்க் அதை கொடுக்குறாங்க, அது எப்போது எங்களுடன் கொடுக்க வேண்டும், எந்த மாதிரியான லெட்டர் எழுத வேண்டும், இப்படி எல்லா ட்ரைனிங்கும் ஒரு வாரம் முழுவதுமாக கொடுக்கப்படுகிறது. நேராக அவங்க போறாங்க, எகிப்தினுடைய தலைநகரத்துக்கே போறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எகிப்து தலைநகரத்தின் அனைத்து விதமான பாலங்களின் போட்டோ இவர்கள் இந்த இன்ஷிரா இப்ராஹிம் எடுத்ததுதான் ஸ்பை ஏஜென்ட் மொசாடுக்கு கிடைத்தது. அதை வச்சுதான் நிறைய பெரிய தாக்குதல் எகிப்துக்கு எதிராக 1974-75 செஞ்சாங்க. பாலங்கள் மட்டும் கிடையாது, விமான நிலையம், ரயில் நிலையம், இப்படி எல்லா விதமான போட்டோவும் எடுத்துடுவாங்களாம். 6 மாதத்தில் மட்டும் 40 பிலிம் ரோலுக்கான போட்டோஸை எடுத்து இஸ்ரேலுக்கு அனுப்பி வைப்பாங்க இந்த ஜோடிகள். ஸோ இப்படிலாம் நடைபெறும் போது எகிப்தினுடைய தலைநகரத்துக்கு போயிட்டாங்க. அங்க மறுபடியும் அவருக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுகிறது. ஏன்னா செஞ்சிலுவை சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான சங்கம். அங்க போன உடனே அரசு அதிகாரிகளை பார்க்கக்கூடிய வேலை தான். அரசு அதிகாரிகளை பார்த்தே பலவிதமான சூழ்ச்சி ஸ்பை வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். இப்படி ஈடுபட்ட அந்த வேலையை தொகுப்பாக எழுத வேண்டும். அதை யார் செய்யறாங்க? இந்த இன்ஷிரா அப்படிங்கிறவங்க செய்யறாங்க. சோ இப்ராஹிம் உளவு வேலையை பார்க்க இன்ஷிரா எழுத, அதை எழுதும் போது 1-2 வார்த்தைகள் சேர்த்து எழுதுவார் இன்ஷிரா, என்னுடைய மனைவிதான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி. சோ 2 நபர்கள் வேலை செய்தால் கூடுதலாக பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க நம்பினாங்க. அதனால இந்த வார்த்தைகள் எல்லாமே எழுதி விட்டார்கள். 1-2 மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் அழைப்பு வருது, ரோமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. ரோமுக்கு எப்படி வர முடியும்? நீங்க எங்கேயுமே போக வேண்டாம், லெபனனுக்கு போங்க, அங்கிருந்து மொசாட் உங்களை ரோமுக்கு அழைத்து வருவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி லெபனனுக்கு போறாங்க, எகிப்திலிருந்து லெபனன் போறாங்க, லெபனனிலிருந்து நேரா ரோமுக்கு போறாங்க. ரோமுக்கு போன பிறகு இவங்களுடைய பெயர் மாற்றப்பட்ட ஒரு பாஸ்போர்ட் என்பது கொடுக்கப்படுகிறது. ஒரு வாரம் மௌசா என்பது இப்ராஹிமினுடைய பெயர், டினா ஹலீம் என்பதுதான் இந்த இன்ஷிராவினுடைய பெயர். பாஸ்போர்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு. அங்க இருக்கிறாங்க, நவீன வகையான ஆயுதங்கள் இவருக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கதான் புகைப்படம் எடுப்பதாக இருக்கட்டும், ரேடியோ ஃப்ரீக்வன்சியை எப்படி இன்டர்செப்ட் பண்றது, அதாவது எகிப்தினுடைய பலவிதமான ரகசிய திட்டம் இருக்கு பாருங்க, அதை ரேடியோ வழியா பேசினா அந்த சிக்னலை எப்படி இஸ்ரேலுக்கு அனுப்பி விடுவது, இந்த டெக்னாலஜி நிறைந்த பலவிதமான மெஷின்ஸ் என்பது இவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் ரோம்ல இருந்து லெபனனுக்கு போறாங்க, லெபனன்ல இருந்து எகிப்துக்கு போயிட்டாங்க. அவங்களுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி கருவிகள் எல்லாமே பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள் இன்ஷிரா மற்றும் இப்ராஹிம். இந்த நேரத்துல தான் வார் ஆஃப் அட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1967 1970 இந்த வருடங்களில் நடந்தது. இதற்கு தேவையான பலவிதமான உளவு தேவைகளை செய்தது இந்த 2 நபர்கள் தான். இந்த 2 நபர்கள் மட்டும் போதாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய 3 குழந்தைகளையும் இந்த மாதிரியான உளவு தேவைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். ஏதாவது ஆன்டி வீட்டுக்கு போ, அங்க போய் இந்த மாதிரி அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்களுடைய புகைப்படத்தை எடு, அவங்க என்ன பேசுறாங்க அதை இங்க கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குழந்தைகளையும் பயன்படுத்துகிறார்கள். 1970 வரை கரெக்டா தான் எல்லாமே போயிட்டு இருக்கு.
ஆனா திடீர்னு இவங்க கொண்டு வந்த ஒரு கருவியில ஒரு விதமான குளறுபடி, சரியான 2 கீஸ் இல்ல, ஒர்க் ஆகல. அந்த கீயை வாங்க போனா மறுபடியும் ரோமுக்கு போகணும். ஆனா அந்த நேரத்தில் இப்ராஹிமுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. சோ யார் மட்டும் தனியா போக வேண்டியதாக இருக்கிறது? இன்ஷிரா மட்டும் தனியாக செல்ல வேண்டும். இன்ஷிரா போறாங்க. இன்ஷிரா போகும்போது, நானும் என்னுடைய குழந்தைகளும் இப்போது இந்த உளவமைப்பில் தான் வேலை பார்க்கிறோம், அதிகாரிகளே எங்களுடைய பணத்தை அதிகரியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அந்த இடத்துல இன்ஷிரா என்பவர்களுக்கு மயக்க மருந்து என்பது கொடுக்கப்படுகிறது. அடுத்த நாள் எந்திரிச்சு பார்க்குறாங்க, அவருடன் வேறொரு ராணுவ அதிகாரி இருக்கிறார். அந்த ராணுவ அதிகாரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி வருகிறது. எகிப்தும் சிரியாவும் சேர்ந்து இஸ்ரேலை தாக்கிவிட்டன 1973 வருடம். ஆனா இந்த செய்தியை கொடுக்க வேண்டிய உளவமைப்பை சேர்ந்த இவர்கள் அந்த வேலையை செய்யவில்லை. இதன் காரணமாக $1 மில்லியன் அமெரிக்க டாலர் என்பது இவங்களுக்கு கிடைக்காம போகுது. நேரா எகிப்துக்கு வராங்க. மறுபடியும் அவங்களுடைய உளவமைப்புகளில் ஈடுபடுகிறார்கள். ஒரு கருவியினுடைய கீ கிடைச்சிச்சுன்னு சொன்னேன் பாருங்க, அதை செயல்படுத்துகிறார்கள். ஃபர்ஸ்ட் மெசேஜ் இஸ்ரேலுக்கு போகுது. ஆனா அந்த மெசேஜஸை சிக்னல் ஹண்டர் அப்படிங்கிற ரஷ்யாவினுடைய ஒரு கருவி இன்டர்செப்ட் பண்ணிருச்சு. அதாவது இஸ்ரேலுக்கு போக வேண்டிய செய்தியை ரஷ்யாவுக்கு அனுப்பிவிட்டது. இதன் வழியாக ரஷ்யா எகிப்துக்கு உதவியது. இந்த சிக்னல் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த கருவி ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்கு. யாருடைய வீடு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. கரெக்டாக மாட்டிக்கிட்டாங்க இன்ஷிரா மற்றும் இப்ராஹிம். ஸோ இன்ஷிரா இப்ராஹிம் இப்படி மாட்டும் தருவாயில் இன்ஷிரா எங்க இருக்காங்க அப்படின்னா வெளியில ரோமுக்கே போயிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சிக்னல் கிடைச்ச உடனே கூடுதலாக பணம் தருகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பணத்தை வாங்குவதற்காக இன்ஷிரா ரோமுக்கு சென்றிருந்தார்கள். கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு பிறகுதான் இன்ஷிரா வீட்டுக்கு வராங்க. அப்போதுதான் தெரிகிறது அவங்களுடைய 3 குழந்தைகளையும் கணவனையும் கைது செய்து விட்டார்கள். நம்மளையும் கைது செய்ய போறாங்க. கைது பண்ணிட்டாங்க. 1977 வருடம் அவருடைய கணவர் இப்ராஹிம் என்பவர் தூக்கிலிடப்படுகிறார். இவருக்கும் தூக்கு தண்டனை தான் கொடுக்கப்பட்டிருந்தது. இவருக்கும் 3 குழந்தைகளுக்கும் தூக்கு தண்டனை தான் கொடுக்கப்பட்டது. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையே ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுகிறது. அப்படி ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படும் போது கைதிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சம்மதம் தெரிவிக்கிறார்கள். இந்த கைதிகளுடைய லிஸ்ட்ல இன்ஷிரா அவர்களுடைய பெயரும் இருக்கு, 3 குழந்தைகளின் பெயரும் இருக்கு. இஸ்ரேல் இன்ஷிரா 3 குழந்தைகளை அவங்களுடைய நாட்டுக்கே அழைத்து கொண்டது. மொசாட் உளவமைப்பில் வேலை பார்த்தவர்களை அவங்களுடைய நாட்டுக்கே குடிமக்களாக மாற்றிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும் நமக்கு தெரிகிறது. ஆனால் அதன் பின்னால் இன்ஷிரா மற்றும் 3 குழந்தைகள் என்ன செய்தார்கள்? இவங்களுடைய வரலாறை ஏன் மொசாடு வெளியில் விட்டது? இவங்க தான், மொசாட் அமைப்பு தான் வெளியில விட்டாங்க. இன்ஷிரா இப்ராஹிம் இப்படி உளவு வேலைகளில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டதே மொசாடு தான். இதற்கு காரணம் என்ன? அதற்கு வேறொரு உளவாளியும் காரணம் அப்படின்னு சொல்றாங்களே, அதுவும் மொசாடினுடைய உளவாளி அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையானது தானா? பல உளவாளிகளை இப்படி இஸ்ரேல் எகிப்துக்குள்ளேயே வைத்திருந்தார்கள். அடுத்த உளவாளியையும் பார்த்து விடலாம். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.